ஸோ ஹாய் ஃபன் வணக்கம் வெல்கம் பேக் டு FFT. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நைட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் சேனல் விசிட் தான் போடும். ஓகேவா? இன்னைக்கு வந்து யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம TGP கவின் ப்ரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பட்டத்தில் சேர்ந்தவங்க இவங்க எல்லாருமே. நீங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்ற மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோக்கர் ப்ரோக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நிறைய பேர் ஃப்ரீயாக சொல்லுங்கள் ப்ரோ, ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நான் ஃப்ரீயாக பண்ணினா எத்தனை பேருங்க பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வீக்லி ஒன்ஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணேன். டெய்லி பண்ணேன்னா எப்படிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு பண்ணணும்? 29,000 பேர் பக்கத்தில் வந்துட்டோம். அதை வந்து நீங்கள் தானே நம்ம புரிஞ்சு கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 𝗏𝗵𝗵 வித் இவங்க தான். ஓகே, இந்த சேனலில் மாற்ற வேண்டிய விஷயமே எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட நேம் 𝗏𝗵𝗵 வித் சேலம் அப்படின்னு சலீம்னு போட்டுறீங்க. வேறு லெவல் சேனல் நேமும் பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லா இருக்குது ப்ரோ. ஓகேவா? லோகோ வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் சேனலுக்கான ஏற்ற மாதிரி லோகோ வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்கீங்க. வேறு லெவல் லோகோவும் சூப்பர். லோகோ சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது பேனர் சேஞ்ச் பண்ணணும் ப்ரோ. ஓகேவா? பேனருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும். பேனர் நீங்கள் என்ன மாதிரி பேனர் இப்போ போடுறீங்கன்னா நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களா டிராயிங், நீங்கள் வரைஞ்ச டிராயிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேமு சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போடுங்க. ஓகேவா? நீங்கள் போடுறது நீங்கள் 3 வீக்ஸ் எகோ தான் வீடியோ போட்டுறீங்க. நான் உங்கள் வீடியோக்கு ஒரு சில எல்லாமே சொல்கிறேன், நீங்கள் போட்டு இது பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் அபவுட் பேஜில் 2020 சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 10,755 வியூஸ் போயிருக்கு. ஓகேவா? பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சேனலில் எதுக்காண்டி க்ரோ ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை ப்ரோ. தம்ப்நெயில்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ட்னஸ் இருக்கணும். ஒரு வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போகிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு தம்ப்நெயிலுக்கு எஃபர்ட் போடணும். ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே போகாது. இதே இப்போ உங்களுக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுன்னா உங்கள் நிறைய பேர் உங்கள் ஃபேன்ஸாக மாறிடுவாங்க. உங்கள் சேனல் ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டயத்தில் நமக்கு தம்ப்நெயில் எப்படி வச்சாலும் அவங்க கிளிக் பண்ணி பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்கள் தம்ப்நெயில் எதுவுமே ஒரு அட்ராக்ட்னஸே இல்லை ப்ரோ. ஓகேங்க, பாருங்களேன், நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா ஏதாச்சும் கிளிக் பண்ணுவாங்களா? பார்த்தோன்னே கிளிக் பண்ணணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் மேக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நான் உங்கள் சேனலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் லாங் வீடியோஸை போட்டுறதை தவிங்க ப்ரோ. ஓகேவா? லாங் வீடியோஸை விட உங்கள் சேனலுக்கு நான் மோஸ்ட் ப்ராபபிலி செக் பண்ணி பார்க்குறப்ப உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் டிராயிங் பென்சில்னு போட்டிருக்கீங்கல்ல. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்கள் ஷார்ட்ஸுக்கு போட்ட வீடியோ தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வியூஸ் போயிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் மாற்ற வேண்டியது என்னென்னா பேனர் மாற்றணும். ரெண்டாவது விஷயம் தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை ப்ரோ. உண்மையை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். இப்போ நான் ஒரு சேனல் ரிவ்யூ பண்ணுறேன்னா அந்த சேனலில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரைகிற சேனலாக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் உங்கள் சேனலில் நீங்கள் வாய்ஸ் தர்றீங்களா இல்லையா நான் செக் பண்ணுறேன். ஓகே, உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ஓகே, ஆடியோ குவாலிட்டி ஓகே, எல்லாமே ஓகே. பட் டைட்டில் என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க எனக்கு சத்தியமாக புரியலை. ஓகேவா? டைட்டில் இது என்ன டைட்டில்? இது இந்த டைட்டிலுங்கிறது நல்லா இல்லை. ஒரு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் என்ன படம் வரைகிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 𝗏𝗏𝗃 வந்து போடுறீங்கன்னா 𝗏𝗏𝗃 டிராயிங்னு பார்த்தீங்கன்னா போடுங்க ப்ரோ. ஓகேவா? 𝗏𝗏𝗃 டிராயிங்னு போட்டால் இப்போ பாருங்கள் இந்த வீடியோ 36,000 வியூஸ் போயிருக்குன்னா என்ன ரீசன்? தம்ப்நெயில் பாருங்கள், பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ட்னஸ் இருக்கா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் தம்ப்நெயில்ங்கிறது நல்லா இருக்கணும் ப்ரோ. ஓகேங்க, பாருங்கள் தம்ப்நெயில் நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிராயிங் வரைகிறீங்கன்னா சும்மா பாருங்கள் பென் போட்டுட்டு இன்ட்ரோ அந்த மாதிரி நீங்கள் வைக்காமல் இவங்க பாரு அஜித் குமார் பென்சில் டிராயிங் வேதாளம் அப்படின்னு போடுங்க, அந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஓகே, இந்த மாதிரி சேனல்லாம் எப்படி டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி டேக் செட் பண்ணுறாங்கன்னு பாருங்க ப்ரோ. உங்களுக்கு தான் 𝗏𝗵𝗵 ப்ரோ, உங்களுக்கு தான் சொல்கிறேன் பாருங்கள் எத்தனை டேக். இப்போ நீங்கள் இதே டேக் தந்திருக்கீங்களா? செக் பண்ணி பார்த்துடலாமா? இதுதான் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறதுங்கிறது. இனிமேல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோலாம் போடாதீங்க, ஷார்ட்ஸ் வீடியோவும் போடாதீங்க. லாங் வீடியோ ஐயோ குழப்பிடுச்சு. இது வந்து நான் குழப்பிடுறேன். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் எல்லாமே சொல்கிறேன் ப்ரோ. ஓகேவா? கவலையே படாதீங்க, உங்கள் சேனல் கண்டிப்பாக க்ரோ ஆகும். நான் சொல்கிற விதத்தில் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா. ஓகேவா? ஓகே, வைக்கல என்ன ப்ரோ சொல்லுங்கள் பார்க்கலாம். பென் போர்ட்ரேட்டில் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க, உங்கள் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நானே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி சொல்கிறேங்க. ஓகேவா? ஓகே, நீங்களே பார்த்தீங்கன்னா கைஸ் என்னங்க வேறு லெவலில் வரைஞ்சிருக்கீங்க ப்ரோ. ஓகேவா ப்ரோ? 𝗏𝗵𝗵 ப்ரோ, சலீம் ப்ரோ சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வைங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீஃப் கார்ட்டூன் இன்ட்ரோ அப்படி என்னமோ ஒன்று போட்டிருக்கீங்க. ஓகே, நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது ஒரு நல்லா தான் இருக்குங்க. ஓகேவா? என்னமோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. ஓகே, இது என்ன நீங்களே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கீங்க போல். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படியெல்லாம் வச்சா பார்ப்பாங்களா சொல்லுங்கள்? பாருங்கள் 23 வியூஸ் தான் போயிருக்கு. 10 மாதம் முன்னாடி போட்டுறீங்க.
இப்போ நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 102 வீடியோ போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி போடாமல் நீங்கள் நான் சொல்கிற விதத்தில் நீங்கள் போடுங்க கைஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேனரை இன்றைக்கே சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேனர் வந்து நல்லா வைங்க. ஓகேவா? ரெண்டாவது விஷயம் தம்ப்நெயில நல்லா அட்ராக்டிவாக வைங்க. ஓகே. மூணாவது விஷயம் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோவில் இப்போ நீங்கள் தலை டிராயிங் பற்றி போடுறீங்க அப்படின்னா இப்போ 𝗧𝗵𝗶 போடுறீங்க அப்படின்னா 𝗧𝗵𝗶 டிராயிங்னு போடுங்க. ஃபஸ்ட்டாக ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த வீடியோக்குள்ளே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் அவங்க என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவை டேக் இருக்காங்கல்ல, 𝗏𝑔 ஆப்பில் 𝗏𝑔ன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போய் எந்த மாதிரிலாம் டேக் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்கன்னு பாருங்கள். எத்தனை டேக் தந்தனால தான் ஃபஸ்ட்டு வருது. ஓகேவா? நீங்கள் போடுங்க. ஓகேவா? இவங்க எந்த மாதிரி டேக் கொடுக்காங்க அந்த மாதிரி டேக் கொடுங்க. தம்ப்நெயில் கொஞ்சம் அட்ராக்டிவாக வைங்க. அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், கீழே பாருங்கள் ஹவு டு ட்ரா. டைட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனலில் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பெரிய பெரிய சேனல்லாம் இருக்குது. டிராயிங்லேயே பார்த்தீங்கன்னா 𝗏்ஜனா டிராயிங் நினைக்கிறேங்க, டிராயிங் ஆர்ட்டு. ஓகே, நம்ம போடலாம். தமிழில் யார் வந்து பெரிய சேனல்னு பாருங்கள், கண்டுபிடிங்க. ஓகேவா? இந்த சேனல் வந்து 1.5 லேக் சப்ஸ்கிரைபர் உங்களை மாதிரியே போடுறாங்க. ஓகேவா? ஃபேஸ் காமிச்சு இந்த பாருங்கள் பேனர் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இருக்கா, இந்த மாதிரி பேனர் வந்து மேக் பண்ணுங்க. ஓகே, இதனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிராயிங் கிளாஸ் நீங்கள் வந்து ட்ரா பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லித்தாங்க ப்ரோ. ஓகேவா? ஓகே, உங்கள் சேனலுக்கான கண்டென்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வாரத்தில் வரைகிற கண்டென்ட் கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு 4 வீடியோ 3 வீடியோலேருந்து 4 வீடியோ ஒரு வாரத்துக்கு போடணும் ப்ரோ. ஓகேவா? அப்புறம் வந்து தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அட்ராக்டிவாக இருக்கும். தம்ப்நெயில் எப்படி பண்ணுறதுன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குல்ல, இப்போ பாருங்கள் நீங்கள் என்ன டிராயிங். ஓகே, எனக்கு பிடிச்ச சேனல் இந்த ஒரு சேனல். ஓகேவா? ப்ரொஃபஷனல் ஆர்ட் அமீர்னு இருக்கார்ல, இவர் பாருங்களேன், இந்த டிராயிங்கு இல்லை அப்படின்னு போடுறாருல, நீங்கள் ஒரு டிராயிங் போட்டுட்டு அந்த டிராயிங்கை ஷார்ட்ஸில் போடுங்க வரும். இப்போ உங்கள் சேனலில் நான் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா 𝗏𝗵𝗶 ப்ரோ உங்களுக்கான வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டே தான் இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு விஷயம் பேனர், நான் ஒரு வீடியோ காமிச்சல அந்த மாதிரி வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 3 வீடியோலேருந்து 4 வீடியோ வர போடணும். ஒரு வாரத்துக்கு 3 வீடியோலேருந்து 4 வீடியோ வர போடணும். ஓகேவா? ஓகே, நீங்கள் ஒரு படம் வரைகிறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கான தம்ப்நெயில், இப்போ நீங்கள் ஒரு படம் வரைங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு லீஃப் வரைகிறீங்க அப்படின்னா லீஃப் டிராயிங்னு போட்டு அவங்க எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக் செட் பண்ணியிருக்காங்க, தம்ப்நெயில் டைட்டில் அதே பேஸ் பண்ணி நீங்கள் வைங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். அவங்க எடுத்துகிட்டு உங்கள் மாடிஃபைல கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற அந்த வீடியோவை அப்படியே ஷார்ட்ஸாக தூக்கி போடுங்க. ஷார்ட்ஸில் என்னன்னா இந்த சேனலுக்குள்ள ப்ரொஃபஷனல் ஆர்ட் அமீர்னு ஒரு சேனல் இருக்குல்ல, இந்த சேனலில் பண்ணி இந்த சேனலுக்குள்ளே போய் இந்த சேனலில் இவங்க வந்து எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு போட்டால் டைட்டில் எப்படியெல்லாம் போகிறாங்கன்னு பாருங்கள். ஓகேவா? இவங்க ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓகே, ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடுறீங்க, நீங்கள் போட்ட வீடியோவை அன்னைக்கே ஷார்ட்ஸில் போடுறீங்க, அன்னைக்குனா நாளை கழிச்சு. ஓகேவா? 4 வீடியோக்கும் 4 ஷார்ட்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா 4 வீடியோவில் 2 வீடியோ ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போடுங்க. ஓகே, கண்டிப்பாக உங்கள் சேனல் நல்லா குரோ ஆகும். நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டிங்க அப்படின்னா வெறித்தனமாக குரோ ஆகும் ப்ரோ. வேறு லெவலில் சொல்லியிருக்கேன் நான். பாருங்கள், இந்த தம்ப்நெயிலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி தம்ப்நெயில் போட்டே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸுங்கிறது போகல. ஓகேவா? அதுக்கப்புறம் வீடியோவை ரொம்ப இழுத்துட்டு போகாமல் ஷார்ட்டாக 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்ச பாருங்கள். வீடியோவை வளவலன்னு இழுத்துட்டு போகாமல் ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷமில் முடிங்க. தம்ப்நெயில் அட்ராக்டிவாக வைங்க. டைட்டிலில் சூப்பராக மற்றவங்க டாப்பில் வர்றதில்ல அந்த மாதிரி டைட்டில் எடுங்க. டேகு கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன் சூப்பராக கொடுங்க. ஒரு வாரத்துக்கு 4 வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் 4 வீடியோவில் 2 வீடியோ ஷார்ட்ஸாக, அந்த வீடியோவை ஷார்ட்ஸாக மேக் பண்ணுங்கள். அப்படின்னா 2 ஷார்ட்ஸு ஓனாக வேறு எது வரைஞ்சி போடுங்க. ஷார்ட்ஸுக்கு இவங்க போடுவாங்கல்ல, இந்த ப்ரொஃபஷனல் ஆர்ட் சேனல்னு ஒருத்தவங்க பேக்ரவுண்டு பிஜிஎம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ இவங்க பாருங்களேன். ஓகே, இவங்க பேக்ரவுண்டு பிஜிஎம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. பாருங்கள், ஓகே, இந்த மாதிரி பேக்ரவுண்டு பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போடுங்க. பட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக ஆர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வரைங்க. அப்புறம் முடிஞ்சால் ஆர்ட்டை சொல்லியும் தாங்க. நீங்கள் டெய்லி ஒரு வாரத்துக்கு 4 வீடியோ நான் சொல்லியிருக்கேன்ல, அதில் 3 வீடியோ நீங்கள் வரைஞ்சி போட்டு ஒரு வீடியோ மற்றவங்களுக்கு சொல்லித்தாங்க. ஓகேவா? சொல்லினா ஹவு டு ட்ரா இதை போட்டு சொல்லித்தாங்க. சொல்லித்தர்றது எத்தனை நேரம் வந்தாலும் ஓகே, அவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்ப்பாங்க. ஆனால் வரைகிறது 5 நிமிஷம்குள்ளே இருக்கும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் பார்த்துருவீங்கன்னு தெரியும் ப்ரோ. கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், பின் பண்ணுறேன். வீடியோவில் தான் வீடியோ பார்த்துங்க. 𝗏𝗵𝗶 𝗨𝗀𝗏𝗏 𝗨𝗀𝗏 செய்யுங்க, நல்லதே நடக்கும்.